ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காயெலாம் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுட்டு நான் வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன். அந்த தண்ணியெலாம் வடிட்டுன்னு சொல்லிவிட்டு கத்திரிக்காய் எப்படி முழுசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பெருசாக இருந்தால் ரெண்டாக கூட இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான மசாலாலாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். பேன் வச்சுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் ஜீரகம் நல்லா சேர்ந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கினா போதும். ஒரு கண்ணாடி பதம் வர மாதிரி வதக்கினா போதும். ரொம்ப தீய விட வேண்டாம். கூடவே தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இது நம்ம வேறு தட்டில் மாற்றிக்கிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். நம்ம மல்லி விதெல்லாம் போட்டிருக்கவ நல்லா மையாக அரைக்கணும். மறுபடியும் அதே பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இதில் கடுகு ஒரு 10 போல் வெந்தயம் சேர்த்தா போதும், நிறைய வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சோடனே இந்த கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நிறைய வேணும்னா நீங்கள் விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் விடுவேன் எண்ணெய். நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி இப்போ ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுருங்க. ஒரு ஓரமாக நல்லா வதங்கிருச்சு. ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் அளவு நல்லா வதக்கிக்கலாம். வாசனை வர வரைக்கும் வதக்கினா போதும். கத்திரிக்காயோடவே பூண்டு சேர்த்துருந்தோம்னா கருப்பு கலரில் ஆகிடும்னு சொல்லிட்டு அது வதங்கினதுக்கப்புறமா சேர்க்குறேன். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் கத்திரிக்காய். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். விழுதை சேர்த்துட்டு இந்த ஜார்லாம் கழுவி அந்த தண்ணியெலாம் அதிலே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் நம்ம விட்டுக்கலாம். இப்போவே இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப ருசியாக இருக்குங்க குழம்பு. எங்கள் வீட்டில் பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி எந்தளவு வேணுமோ அந்தளவு விட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காயெலாம் நல்லா வெந்து வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம குழம்பு நல்லா கொதித்து வரட்டும், பார்க்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல சேர்க்க மறந்துட்டேன். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மூடி போட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். கத்திரிக்காயெல்லாம் ஒரு முறை திருப்பி விடுங்க. இடையில எடுத்து 2 பக்கமும், அப்போ தான் சமமாக வெந்து வரும். நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளியை விட்டுக்கலாம். புளி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த குழம்போடு சேர்த்து கொதித்து வரட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். புளி உப்பு காரம் கரெக்டான அளவு நம்ம போட்டிருந்தோம்னா எந்த குழம்பாக இருந்தாலும் நல்ல ஒரு சூப்பரான சுவையில் நமக்கு கிடைக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நல்லா கத்திரிக்காயெலாம் சூப்பராக வெந்துருச்சு. ஒரு கரண்டி குழம்பு ஊற்றிக்கிட்டு ஒரு தட்டு சோறு வரைக்கும் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு காரசாரமாக நல்ல ருசியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.